Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இறப்பு தீட்டு. இப்போது எல்லாருமே இந்த அடப்பு உண்டான்னு கேட்குறாங்க. அடப்புனா என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய கேள்விகள் உலகம் முழுவதிலும் இருந்து அன்றைக்கெலாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா யுஎஸில் இருக்கக்கூடிய டெக்சாஸ் மாகாணத்தில் என்னுடைய அன்பு பக்தகுடி அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு இளம் வயதில் அவங்க மகள் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. விரைந்து சின்ன வயசு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சமாச்சாரம். ஆனாலுமே கூட உடனே நமக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே உடம்பு சரியில்லைன்னு போது நம்ம கால் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குங்க சாமி, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. சரிங்கம்மா பார்த்துக்கலாம், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதன்படி நடந்தது. இப்போ உடனே ஃபோன் பண்ணி இது அடப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அடப்புனா நான் என்ன சாமி பண்ணணும், இந்த ஊரில் நான் எப்படி அடப்பு இருக்கிறது, எனக்கு பதிலாக நீங்கள் அங்கே செஞ்சுருவீங்களா, கொஞ்சம் எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஓகேம்மா. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அடப்பு. ஒரு உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சுது அப்படின்னாக்கா அந்த உயிர் போகிற நேரம், இப்போது ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுறோம், ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ பஞ்சானாம் லிக்கதே ஜனன பத்திரிகா. உடனே அந்த குழந்தை பிறந்த நேரத்தை குறித்து ஒரு ஜாதகம் அமைச்சு, இது அப்பாவுக்கு நல்லா இருக்கா, அம்மாவுக்கு நல்லா இருக்கா, வழி கர்மா வருதா, சவாதோஷம் இருக்கா, எல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அப்பா அம்மாவுக்கு குடும்பம் நல்லா இருக்குமா அப்படி பார்த்துக்கிறோம். ஒரு பொண்ணு வயசுக்கு வருது, உடனே தாய் மாமாவுக்கு நல்லா இருக்குமா, அம்மா வீடு நல்லா இருக்குமா, அம்மா வழி சொத்து வருமா, இதெல்லாம் அந்த பொண்ணு ருது ஜாதகத்தில் பார்க்குறோம். இதை போல் உடம்புல இருந்து உயிர் பிரிந்தவுடன் அந்த உயிர் போகிற நேரம் சில நட்சத்திரங்கள் உண்டு. 13 நட்சத்திரங்கள் உண்டு, இல்லை 16 நட்சத்திரங்கள் உண்டு. அதுக்கு தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு பேர். அந்த தனிஷ்டா பஞ்சமினா என்ன, 16 நட்சத்திரங்களில் குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் அந்த உடம்பை விட்டு உயிர் பிரியுமே. ஆனால் அந்த உயிர் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பிடிச்சிருப்பாங்களாம், இந்த கட்டியில் பிடிச்சிக்கும். சில பேர் நான் போகமாட்டேன்ற மாதிரி தைரியமாக பயப்படுவாங்க உயிர் போகிறதுக்கு. சில உயிர்கள் தானாக கேட்டு போகும். அடப்புன்றது என்னன்னா, வாழணும்னு ஆசை இருந்து, இன்னும் என் பையன் கல்யாணத்தை பார்க்கல, எங்கள் வீடு கட்டியிருக்கிறேன், கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு நினச்சார் சாமி, அதுக்குள்ளே போயிட்டார். கல்யாணத்துக்கு பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு, அவர் தான் போய் பொண்ணே பார்த்துட்டு வந்தார், பத்திரிக்கை வைக்கலான்னு போனார், இறந்துட்டார். ரொம்ப ஆசையாக ஒரு வீடு வண்டி வாங்கினார் சாமி, ஒரு 4 நாள் தான் சாமி அந்த வண்டியை ஓட்டினார், இறந்துட்டார். இந்த மாதிரி வாழணுங்கிற ஆசையில் இருந்து அந்த வாழ முடியாமல் அந்த உயிர் பிரிந்திருக்குமே. ஆனால் அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக அந்த பூமியை சீக்கிரமாக மேலோகம் போவாதான். அதுக்கெல்லாம் அந்த மாதிரி சில நட்சத்திரங்களில் உயிர் பிரியுமே. ஆனால் ஆசைகளினால் உயிர் பிரியுமே. ஆனால் நிராசையில் உயிர் போகுமே. ஆனால் அந்த உயிர்களுக்கெல்லாம் அடப்புன்னு ஒன்று உண்டு. அடப்புனா என்ன, உயிர் மேலே போகாமல் அடைச்சிக்கிட்டு கீழே போய் நிற்கிறது. அந்த அடப்பு இருந்தால் அந்த குடும்பம் முன்னுக்கு வர முடியாது. ஏன்னா இறந்தவங்க கீழே பேய் பிசாசாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தை ஆட்டி படைப்பாங்க. அப்புறம் எங்கேருந்து இந்த குடும்பம் முன்னுக்கு வருது, நான் இத்தனை பூஜை பண்ணுறேன், நான் நேர்மை, எங்கள் அப்பா இருந்தவர்களும் சூப்பராக சொல்லுவாங்க நிறைய பேர். எங்கள் அப்பா இருந்தவர்களும் சூப்பராக இருந்ததுங்க, எங்கள் மாமனார் இருந்தவர்களும் நல்லா இருந்தவங்க, நாங்கள் 4 காரு 4 வீடுலாம் இருந்ததுங்க. அவருக்கு அப்புறம் படிப்படியாக ஒன்று ஒன்றா போயிடுச்சுங்க, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, என்னென்னமோ சொல்லுவாங்க. இதெல்லாம் அடப்பு. அந்த இறந்து உயிர் போனதுக்கப்புறம் அடப்பு இருக்கான்னு பார்க்கணும். இந்த அடப்பு எப்படி பார்க்கணும்னா, உயிர் பிரிந்த உடன் அந்த நேரத்தை சொல்லி உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இது என்னும் ஒரு குருமார்கள், இப்போ நம்மளை பொறுத்தவரை நம்மளுடைய கைன்ஸை நமக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, சாமி இந்த மாதிரி நடந்திருக்கோன்னு நம்ம சொல்லிவிடுவோம், இந்த மாதிரிலாம் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிடுவோம். அதை போல் உங்களுக்கு தெரிஞ்ச ஐயரை போய் பார்த்து அந்த அடப்பு இருக்கான்னு பார்த்து அந்த அடப்புக்கு என்ன செய்யணும், மோட்ச தீபம் போடணும். அடப்பு 4 வகைப்படும். 6 மாத அடப்பு, அதிகபட்சம் 6 மாத அடப்பு, அடுத்தது 5 மாத அடப்பு, அடுத்தது 3 மாத அடப்பு, அடுத்தது 2 மாதம் அடப்பு, அடுத்தது 1 மாதம் அடைப்பு, கடைசியாக அந்த 30 நாள், அதான் 30 நாள் சாமி கும்பிடுவாங்க.
புரியுதா? நிறைய பேர் 30 நாள் சாமி கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க, 45 ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் அடப்புக்கான காரணம் எல்லாமே கணக்கு தான். அப்போ எத்தனை மாதம் உங்களுக்கு அடப்பு இருக்குது? 6 மாதமா, 3 மாதமா, 1 மாதமா, அடப்பு எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ அத்தனை நாட்கள் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், உயிர் பிரிஞ்ச நட்சத்திரம் என்னங்கிறது தான் தீர்மானிக்கும். இப்போ 6 மாதம் அடப்புனா அதுக்கு ஒரு மாதிரி, 3 மாதம் அடப்புனா அதுக்கு ஒரு மாதிரி வழிபாடு. அதுபோல் நீங்கள் இறந்த நேரத்தை சொல்லி கேட்கும்போது அதை நாம் சொல்லுவோம். இந்த மாதிரி இத்தனை மாதம் அடப்பு இருக்குது, நீங்கள் இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிச்சி அடப்பு விவரங்களை எடுத்து அதை கணக்கு போட்டு எடுத்து உங்களுக்கு சொல்லுவோம். அதன்படி நீங்கள் அடப்பு பூஜை செய்யணும். வீட்டில் வச்சு விளக்கேற்றி சொம்பு வச்சு அதை அடப்பு பூஜையை செய்து அடப்பு முடியும் சமயத்தில் 6 மாதம் ஆயிடுத்து, 6 மாதம் முடிஞ்ச உடனே மோட்ச தீபம் போடணும். இதேன்னு ஒரு சிவாலயம் சென்று அடப்பு தீபத்தை பொறுத்தவரையில் திருவாரூர் கோவிலில் தான் பண்ணுறாங்க, இன்றைக்கும் பண்ணுறாங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு திருவாரூர் கோவிலுக்கு இங்கேருந்து ஒரு ஃபோன் போட்டு சொல்லி அங்கே கோபுரத்தில் தீபம் ஏற்றி வைப்பாங்க. அங்கே கட்டணத்தை செலுத்திட்டோம்னு சொன்னாக்கா பணம் கட்டியாச்சுன்னா அவங்க ஏற்றிட்டு நமக்கு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும். அடப்பு முடிஞ்சு அது எப்படி முடிக்கணும்னுங்கிறத சொல்கிறேன். அப்புறம் அந்த பொருட்களை எல்லாம் என்ன செய்யணும், அந்த நம்ம இத்தனை நாளாக விளக்கேற்றின தீபம், அந்த மண் விளக்கு, அப்புறம் அதனுடைய பொருட்கள், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுலாம் அந்தந்த இடத்துல தான் தீர்மானிக்கப்படும். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அடப்பு ஒரு உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சுதுனாக்கா அதுக்கு அடப்பு இருக்காங்கிறத முதல்ல பாருங்கள். அடப்பு இருக்குமே ஆனால் அதை சரி செய்யுங்க. அப்போ தான் உங்கள் குடும்பம் முன்னுக்கு வரும், தடையின்றி முன்னேற்றம் இருக்கும். உங்கள் குடும்பம் கிடுகிடுன்னு தடையின்றி முன்னுக்கு வரும். ஆகையினால் இந்த அடப்பு நிவர்த்தி செஞ்சாதான் பிள்ளைங்களுடைய வளர்ச்சி, எதிர்காலம், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். நான் சும்மாவது ராமேஸ்வரம் போகிறேன், இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது, நான் கூடுதலை போய் கொடுத்துட்டு வந்துட்டேன், அறியாமையில் பேசுகிறீங்க, அறியாமையில் பேசுகிறீங்க. நிறைய தவறான வழிகாட்டுதல்கள்லாம் இருக்குது. அதனால் நியாயமானது, தர்மமானது, கரெக்டான முறையில் இந்த அடப்பு பூஜையை செய்யுங்க. உங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.